வீரத்தேவனா? வீரத்தேவன். ஓ சரி சரி, வீரத்தேவன். ஆமாங்க. தந்தையின் பேர் நம்பிராஜ. தாயின் பெயர் நங்கை மகனி. என்ன வேலையா வந்தீங்க? எதுக்கு தான் வந்தீங்க? காவலுக்கு வந்தாங்க. காவல். ஆமாம்மா. ஏய் போடா. போடான்ட்டு. ஏய் போக மாட்டேடா. என்னடா வேலை? ஏய் ஏய் உன்னே தான்டா. டேய் என்னடா செய்ற நீ? இங்க எதுக்கு வந்த? இங்க எதுக்குடா வந்த? ஐயா வணக்கங்க. ஏய் போடா. ஏய் ஏய் டேய் ஏய் என்னங்கடா? என்னன்னு கேக்குறேன். மரியாதையா பேசுடா. என்ன மரியாதை பேசுன? யார் யா நீ? நீ என்ன பெரியவரா? மரியாதை ஆகலாம். என்ன நீங்க எல்லாம் கொடூரமா. என்ன கொடூரமா? என்ன என்ன கொடூரமா? ஏய் என்னடா? என்ன கேட்க மாட்டியா? எங்க நீ இந்த விட யார் நீங்க ரெண்டு பேரும்? முதல்ல அண்ணா இங்கிட்டு வாணே. அண்ணா அங்கிட்டு போடு. இல்லையா? யாரியா நீங்க? நாங்க யாரா? ஆளை பார்த்த உனக்கணும். இல்லையா சவுடால பேசுற? யாருடா அது? யாரடா? யாரடா? ஏய் பேர் என்ன தெரியுமா தம்பி? வெங்கடேசா. வெங்கடேசாவா? ஏய் என்ன என்ன இல்ல என்ன பெருமாள் சாமி கும்பிடுறேன். இடத்துக்கு பேர் என்ன? வேலிமலை சாரல்னு பேர். சாரல் தான் விழுந்து நின்று. வேலிமலை சாரல்னா என்ன பொருள்னு தெரியுமா? சாரல் வேள்வி என்றால் யாகம். ஆமா. யாகம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள். ஒரு முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இடத்துக்கு முனிவர் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு இங்க என்ன மசுரை புடுங்குற வேலைன்றீங்க? என்ன வேலைன்னு கேக்குறேன். என்ன வேலை உங்களுக்கு? புடுங்குற வேலை தான். ஏன் அப்ப அந்த வேலையை ஓரமா போய் செய்ய வேண்டியதானே? ஏய் நீ போடா. யோ என்ன உங்க முடிவு? நீங்க யாருங்க? எங்க இடம் இது? இடம் உங்க இடமா? ஆமா. தெரியுமா? அப்புறம் ஏய் எங்களை பத்தி தெரியாதா? ஏன் என்ன நீங்க இப்ப என்ன? ஆம் நான் பாத்துக்கிறேன். எப்படியாப்பட்ட ஆளை நான் சந்திச்சுவேன். என்னையா சந்திச்சு பண்ணீங்க? அதான் கேக்குறேன் நானு. அண்ணே மெதுவா பேசுனா இருக்கிற நாலு எலும்பு ஒடிஞ்சு வர போகுது. நீ இருக்கிற தம்பரில் தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன். இருடா. அவருக்கு ஒரு டீ கொடுப்பா. இங்க பேசியா? என்ன யார் நீங்க? என்ன எங்களை பத்தி தெரியுமா? அது இதுன்னு பெருசா நம்ம பேசுறீங்க. அண்ணே பேசுறேன் பேசுறேன். யோ நான் யாருன்னு தெரியுமா? நான் எங்க இருந்து வந்திருக்கேன்னு தெரியுமா? தெரியும் தெரியும். உங்களை போய் தெரியாம இருக்குவா? என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியும். யாரு நானு? யாரு? என்ன உங்களை பத்தி தெரியாம இருப்பேன்? தெரியுமா? என்ன எதுக்கு சிரிக்கிற? அப்ப நீ நமக்கு தெரியாது. நீ ஏன்டா சிரிச்ச வய மாதிரி சிரிக்கிற? இப்ப என்ன பேசிட்டாருன்னு வர நீ அப்படியே சிரிக்கிறியே? என்ன பேசணும்? உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியாது? என்ன தெரியும் உனக்கு? எது வேணாலும் பேசுவேன். என்ன பேசினாலும் பேசுவியா? எதுனாலும் பேசுவேன். எதை பேசினாலும் பேசுவீங்களா? பேசினாலும் பேசுவேன். அப்படியா? வெங்கடேஷ் சரியா? ஏய் சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல மரியாதை இல்லை. சொல்லிட்டு என்ன 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 கேக்குற? என்ன என்ன தண்ணீர் மாதிரி வரையா? என்ன நாங்க ரவுடி ஆகலாம். என்ன என்ன கேக்குற? என்ன என்னமோ நீ என்னமோ பெரிய ஆள் மாதிரி, எனக்கு என்னமோ நான் சும்மா பேசாம இருக்கிற ஆள் மாதிரி என்ன பெருசா பேசுறேன். என்ன 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 தள்ளுறியா? என்ன தள்ளுறியா? என்ன என்னயா? என்ன தள்ளுறியா? என்ன அண்ணே விளையாடுதானே? விளையாடுல உண்மையாதான். சரி விடு. யோ இங்க வாங்க மாப்ள. நீ உருவாக்கி விட்டுறவருக்கு நான் என்ன பேசினாலும் பேசுவேன். இல்ல என்ன பேசினாலும் பேசுவேன். எது பேசினாலும் பேசுவீங்களா? முத்தை தர பத்தி திறனகை எத்திக்கிற சக்தி சரவண முத்திக்கொரு வித்துக்கொரு வர என போதும் போதும். என்ன போதும்? நீங்க பேசுறதே பேசு. சரி நீங்க பேசுங்க. நான் பேசும்போது பேசானா? நீங்களா பேசுங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ அதை நானும் பேசுவேன். முக்கப்பர மர்க்க சொல்லுகிறீர். பேசுங்க பேசுங்க நீங்க. முக்கற்பர மர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 மூவர்க்கத்தமரும் அடிபேன. சொல்லிட்டீங்களா? அவன் கடகடன்னு பேசி முடிச்சுடுவேன். 10 தலை ரத்தை கடந்தது வட்டை கறி வத்தை பொறுத்தர் வட்ட பகல் வட்டத்திற்கு பத்தக்கர தத்தை கடமையை வச்சை பேர் வச்சு அண்ணே நம்ம அப்பா வேற காப்பாத்தினே. இடையில இவன் வேற முகரைய பாரு. ரெண்டு பேரும் என்னடே ஆளை பைத்தியக்காரங்க மாதிரி வந்துருக்கிட்டு பேசிவிட்டாராம். பத்தற்கர தத்தை கடமையை என்ன 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 நான் பேசுற மாதிரி நீங்களும் பேசுறீங்களே கடகட. அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. என்னது
நீ பேசுற மாதிரி நான் பேசுறேனா? நான் பேசுற மாதிரி தடதடன்னு பேசுறீங்களே. என்ன 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 பேசுங்க 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 பேசு விடுங்க பேசு. பத்தர்கரதத்தை கடவி ஏய் பேசு பேசியா? ஏன் பேச பயப்படுறீங்களா? நீ பேசியா? பயப்படுறேனா? பேசியா? இங்க வாங்க. பயப்படாதீங்க சாமி. இங்க வா பேசு. பத்தர்கரதத்தை கடவிய பச்சை புயல் மச்சது. உங்களுக்கு ஒரு மைக் வச்சிருக்காங்க, எனக்கு ஒரு மைக் வச்சிருக்காங்க. சரி. பத்தர்கரதத்தை கடவிய பச்சை புயல் இரு நான் ஓ நீ என்ன தயாராக? நானும் சரியாகல. சரி சரி பேசுங்க பேசுங்க பேசுங்க. பேசி பாருங்க. பத்தர்கரதத்தை கடவிய பச்சை புயல் மச்சத்துக்கு ஒரு மச்சத்தோட வெட்டி தருவது ஒரு நாள். தித்தித்தே ஒத்த பரிமள 2 தட்டமா? 2 தோசை. பேசுங்க சாமி. என்ன 2 தோசையா? நீங்க பேசுனதே நான் பேசுறேன். தித்தித்தே ஒத்த பரிமள நெட்டப்பத வைத்து பயிர விதி கொட்க நடிக்க கழுகொடு கழுதாக. சரியா வந்தனா? அண்ணே அண்ணே அம்மா அப்பா வேற காப்பாத்துனே. சரியா சொன்னனா? திக்குப்பரி அட்ட பயிரவர் தொக்கு. உனக்கு தான் தெரியுமே பேசுவையா? நீங்க பேசுங்க சாமி. என்னமோ நான் தான் என்ன வச்சாலும் பேசுவேன் நீ. நீங்க பேசுறதா? ஏய் கோமாளி மாதிரி என்னயா? என்ன என்ன? டேய் யார் அவன்? எங்க அண்ணன் யாரு? எங்க அண்ணன் பேச என்ன தம்பி தொம்பி முகரையும் மூஞ்சும் என்னயா பேசுற நீ? என்னன்னாலும் பேசுவேன். ராமாயணம் மகாபாரதம் 10 பாட்டு 8 தொகை 10 பாட்டு நான் 2000 பாட்டு 2500 பாட்டு கூட செல்லுல ஏற்றி வச்சிருக்கேன். 10 பாட்டுனா என்ன? புராணம் 18 புராணம். திருமுருகாற்றுப்படை சிறுவனாற்றுப்படை புறநாற்றுப்படை பெருமநாற்றுப்படை அதுதான் 10 பாட்டு. ஏய் 2400 பாட்டு. 2400 பாட்டா? நற்றினை குறுந்தொகை 500 பதிற்று 10 பரிபாடல் இதுதான் வந்து ஒரு இப்ப இட்லி கடை பாட்டை கூட ஏற்றி வச்சிருக்கேன். இட்லி கடை பாட்டு. இட்லி கடை பாட்டா? அடா சண்டாள பாவி இது பூரா தமிழ் இலக்கியங்கள்யா. நான் சொல்றேன் தமிழ் படங்கள். ராமாயணம் தெரியுமா? ராமாயணமா? ராமாயணம் மகாபாரதம் என்னன்னாலும் கரத்து அப்படியே குடுத்து தருங்க. சரி ராமாயணத்தை யார் எழுதுனது சொல்லுங்க? ராமாயணத்தை எழுதுனது அவர்தான். எவரு? அவர் எழுதுனவர். அவர்னா எவரு? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு அதை போய் கேக்குறீங்க? கேட்டு தெரிஞ்சுக்க. ஏய் இல்ல அவ்வளவுதாப்பல. ராமாயணத்தை எழுதுனது உங்களுக்கு தெரியும்ல? எனக்கு தெரியுமே. தெரிஞ்சாச்சுன்னா அப்புறம் ஏன் கேக்குறீங்க? தெரியாதது ஏதாவது இருந்தாலும் தெரியாத கேளுங்க சாமி. கருவேலம்பட்டிக்கு ஆ, வழி தெரியும். தெரியும். தெரிஞ்சா நீ வாட்டு வண்டி புடிச்சு தெர்றன்னு போக வேண்டியதானே? ஆமா. தெரியலனாத்தான் நிப்பாட்டி ஐயா கருவேலம்பட்டிக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்கணும். கேட்கணும். சரி நியாயமான பேச்சு. தெரியுதுல? சரி. தெரிஞ்சதை எதுக்கு கேட்க? சரி ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி. ஆமா வால்மீகின்னு சொல்ல வந்து இந்த ஆளுக்குள்ள சொல்லிட்டீங்க. ஏய் ஐயோ ஐயோ உங்களோட வால்மீகி தான் முதல்ல எழுதினார். நான் சொல்லி கேட்டு வால்மீகி எழுதினார். அதை தமிழாக்கம் செய்தவர் யார் தெரியுமோ? தமிழாக்கம் செய்தவர் யார் ராமாயணத்தை? அவர்தே. அண்ணே ஒவ்வொரு விஷயமா நம்மள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறாப்ல. ரெண்டு பேரும் முகரையும் பத்தியில எப்படி இருக்குன்னு இவங்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிற போறேன். அதை தமிழாக்கம் செய்தவர் யார்? தமிழாக்கம் பண்ணவர் யாரு? அந்த ஆளு நமக்கு தெரியாது. அவர் ஏன் கூட படிச்சவர் தானே. யாரு அவர்? தமிழாக்கம் செஞ்சவர் யாரு? போன வாரம் கூட வந்தாருல அவரு. ஏய் என்ன வந்து இங்க வாடி மாப்பிள்ளை. கூப்பிட்டமா தெரியுது. யாரும் கூப்பிடல சொல்லுங்க. ஏதோ ஆணை என்னமோ மேய்தா. இல்ல இல்ல எது மெஞ்சாலும் பரவாயில்ல. நீங்க சொல்லுங்க தம்பி. அதை தமிழாக்கம் செய்தவர் யாரு? தம்பியா? என்ன அப்புறம் உன்னை தம்பி சொல்லு வாங்க. காலையில சம்பளம் தர மாட்டேன். அதை பத்தி பிரச்சனை இல்லையா? சம்பளம் நான் தராம போ. அதை பத்தி பிரச்சனை இல்லை எனக்கு. எனக்கு தேவை மேடைக்கு வந்துட்டா கேட்ட கேள்விக்கு பதில சொல்லியா முத. எங்க அந்த அவரை காணா? எவர? 6:30 கட்டைக்கு பாடுற ஆளா கொண்டு வந்தாரு. அவர் போய் படுத்துட்டாரா? சொல்லு. கட்டையை புடிஞ்சு வச்சுட்டு கூட பாடுற மாதிரி ஆள் கொண்டு வந்தானே. ஏய் நீ சொல்லியா? கட்டையும் புடிஞ்சு வைப்பாங்க கொட்டையும் புடிஞ்சு உன் வைப்பாங்க. மண்டைய பொளந்து விடுவேன். உங்களுக்கு பெருமையா பேசிக்கிறீங்க. நீ பெருமையானவனே நான் பேசுறேனா? நான் உன்னை பெருமையா பேசல தம்பி. நீங்க பதில சொல்லுங்க. ஏதோ தீபாவளி கறி எடுத்துக்கிறேன்னு பாக்குறேன். ஏய் அதை தமிழாக்கம் செய்தவர் யாருன்னு கேட்டேன். தமிழாக்கம் செஞ்சவர் தானே. அப்படி கேட்கணும். நான் அதான் கேட்டேனே. எதா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். யாரு கேட்டு யாரு தெரிஞ்சுக்கணும்? உங்கள்ட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கணுமா? டேய் இவன் மாப்பிள்ளை சூர்யா இவனை பிடிச்சு கொண்டே கட்டுறா கிட்டாரு இடையில சொல்லு சொல்லியா? இதான் சொல்லிட்டாருல கம்பருண்டு அவரு. ஏய் நான் சொல்லுவேன்லப்பா அப்புறம் என்ன தெரியாதவர்னு சொல்லிடுவார்ல. சரி கம்பர் எந்த ஊர்ல பிறந்தாரு சொல்லு. கம்பரு எந்த ஊர்ல பிறந்தாரு? கம்பர் வரந்தா தெரியாது. என்ன இப்படி விவரம் தெரியாம இருக்கீங்க? உங்களை வேற 4 தடவை வேதம் போட்டு ஏய்
கம்பர் எந்த ஊர்ல பிறந்தாரு? தேவையில்லாத வேலை. சரி நீங்க சொல்லுங்க தம்பி. கம்பர் பிறந்தா தெரியாதா? எங்க எந்த ஊர் சொல்லு. ஏன்னா அவங்க ஆயப்பன் பிறந்த ஊர் பேர்லாம் சொல்லு அப்ப. ஊர் பேர் சொல்லு. ஏ கம்பர் பிறந்த ஊர் தெரியாதா? என்ன சாமி இப்படி இருக்கீங்க? நான் எனக்கு தெரியாதுன்னு உன்கிட்ட கேட்கல. கம்பர் அவங்க அப்பா இருக்காருல்ல? ஆமா அப்பா இருக்காரு. தெரியுமா தெரியாதா? தெரியுமே. அவங்க அப்பா தெரியுமா? தெரியும். அவங்க அப்பா பிறந்த ஊர்ல தான் கம்பரும் பிறந்தாரு. அவங்க அப்பா பிறந்த ஊர்ல கம்பர் பிறக்கல. ஆமா எனக்கு தெரியும். அவங்க அம்மா வந்து பிரசவத்துக்கு அவங்க வீட்டு கூட்டு போயிட்டாங்க. இல்ல அப்படின்னு சொல்ல அதுவும் கிடையாது. கம்பர் எங்க பிறந்தாரு சொல்லு. கம்பர் பிறந்ததா? மதுரை பெரியாஸ்பத்திரில. பெரிய ஆஸ்பத்திரியா? எந்த கம்பரியா? ஆமாண்ணே அவர் தானே சொக்கர் மயன். ஓ மோகனே. ராமாயணத்தை தமிழாக்கம் செய்தார்ல கம்பர். அவரை கேட்டீங்க? மன்னபடும் நீயோ வளநாடு முன்னதோ உமை அறிந்தோ தமிழ் ஓதினம் பாடினாரு. யாருக்கிட்ட பாடினாரு? பரவாயில்ல. நீ பார்த்து ரொம்ப ஆனா பயப்படுறீங்களா சிரிக்கிறீங்களா? அப்படியே சிரிச்சு சமாளிச்சு போகணும்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன பண்ணலாம்? என்ன பண்ண முடியாது. அவங்கள என்ன பண்ண முடியாது. நம்மளை பார்த்து பார்த்து நீ சிரிச்சுட்டே போக வேண்டியது. சிரிச்சுக்கிட்டே போக வேண்டியது. அப்படித்தான் தோற்றமே அப்படித்தானே இருக்கு. நான் பெரிய சிரிச்ச வயல் இல்லையா? ஏக்கம் இல்லாம இது என்ன இது? நின்னுட்டு பேசாத உட்கார்ந்து பேசுனே. டேய் சாமி என்னையா அது? மீச வளர்த்தவன் இல்ல வச்சவன். அட சண்டால இருந்தா வச்சுக்க. பாக்க எப்படியோ இருக்கு. மீச மதுரை புடுங்குறீங்களா சாமி? ஏய் அண்டைய புலந்துடுவேன். நான் யாரும் தெரியுமாயா? யாரு? என்னங்க இவ்வளவு முன்னுக்கு நிக்கிறீங்க தெரியாம? சரி நான் யாரு எங்க இருந்து வரேன்னு சொல்லுவோம். நீங்க தெரியும் எனக்கு. என்னையவா? உண்மையா? சத்தியமா? சத்தியமா தெரியுமா? யாரு? இந்த பாட்டு பாடிட்டு காசு வசூல் பண்றீங்கல்ல? சண்டால பாவி பாட்டு பாடிட்டு காசு வசூல் பண்றோம். அட அப்படி இல்லையா? ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி எந்நேரம் சிந்தைகளே கொண்டு நாராயண நாராயண நாமத்தை எந்நேரமும் உச்சரிக்கக்கூடியவனப்ப நான். இந்த நேரமா? நாராயண நாராயண நாராயண. மேலூர்ல இருந்து வர்றேன். அப்பாடா. மேலூர்ல குட்டியானையில வந்தீங்க? குட்டியானையா? அப்புறம் எதுல வந்தீங்க? கார்லயா? எந்த மேலூரு? என்ன கொட்டாம்பட்டி பக்கத்துல? ஓ மொகரே. மேலோகத்தை சுருக்கமா மேலூர்னுங்க. அப்பாடா. நீங்க இருப்பது மேலோகம். அத சுருக்கிட்டே மேலூர்னு. நாங்க இருப்ப பூலோகம். ஆமா அதையும் நாங்க சுருக்குவோம். எப்படி? பூலோகத்தை சுருக்குனா ஏண்டா? ஏன் அவரு சுருக்குனாரு? மேலோகத்தை மேலூர்னு. நான் பூலோகத்தை வேணா கம்பெடுத்து அடிச்சாலும் அடிப்பாங்க. ஏன்? ஏன் நீங்க மேலோகத்தை மேலூர்னு சுருக்கிட்டீங்க. ஆமா. இத கொஞ்சம் சுருக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதை சுருக்குறதுக்கு? இந்த பூலோகத்தை. எப்படி? ஏன் பூலோகத்தை சுருக்குனா வேணா. என்னப்பா என்ன சொல்லிடுவா? வேணாம் வேணாம் வேணாம். பூலோகத்தை சுருக்குனா கீழே உருண்டு வரும். அது கீழே இருக்க ஊரு, அதனால இதுக்கு பேரு கீழூர்னு பேரு. சரி இருக்கட்டும் தம்பி. சொல்லுங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? என்ன அண்ணன்? நீங்க தம்பி என்ன நம்பி? இல்ல தம்பின்ற நம்பி என்ன? என்ன தம்பினா ஏதோ பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி தெரிய. யாரு? நீங்க தான். நாங்க உங்களுக்கு அப்படிங்கறதுனால தம்பி என்ன? நாங்க உங்களை பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி தெரிஞ்சு அதாவது அண்ணன். சரி இருக்கட்டும். என்ன இருக்கட்டும் போகட்டும். பேச பயமா இருக்கா? டேய் உனக்கு நல்ல மரியாதை இல்லை, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். நான் யார்கிட்டயே மரியாதை கேட்டேன்? மரியாதை பேசத்த பயமா இருக்காவா? என்னையா தெரியும் உனக்கு? நான் சகலம் பேசுவையா? நான் அனைத்தும் பேசுவேனே. அப்படியா? சரி அனைத்தும் பேசுற ஒருத்தர் நான் சொல்றத கேட்டு வாங்கி திரும்பி பேசுறீங்களா? என்ன வேணாலும் சொல்லுங்க. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கட்டும். எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது. எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாக நடக்கும். எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையது எதை நீ இழந்தாய்? உன்னுடையதை நீ எதை இழந்தாய்? எதற்காக நீ அழுகின்றாய்? எதற்காக நீ அழுகின்றாய்? எது இன்று உன்னுடையதோ? எது இன்று உன்னுடையதோ? எதை நீ எடுத்தாயோ அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது. எதை நீ கொடுத்தாயோ அது இங்கே கொடுக்கப்பட்டது. இங்க இல்ல, அது அங்க கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ? எது இன்று உன்னுடையதோ நாளை அது மற்றொருவருடையதாகிறது. நாளை மற்றொருவரோட அடையாகிறது. படை இல்ல தம்பி, மற்றொருவருடையதாகிறது. மற்றொருவடையாகிறது. மற்றொருவருடையதாகிறது. சொல்லிட்டேன்னு நினைச்சுக்கங்க. அப்படிலாம் நினைச்சுக்க முடியாது. என்ன பேசுவானு பேசுவானு இவ்வளவு நேரம் மம்மா கொடுக்கு மாதிரி பேசுன. இப்ப பேசியா?
சம்பளம் தர கூட நினைக்காம இப்படி பேச அதை சொல்லியாது. மற்றொருவருடையதாகிறது சொல்லுங்க. மற்றொருவருடைய நான் இந்த எனக்கு வந்து 2 மணிக்கெல்லாம் பல்லு வளர்க்கணும். இதெல்லாம் இந்த பேச்சாலும் பேச மற்றொருவருடையதாகிறது. சொல்லுங்க. மற்றொருவருடையாகிறது. மற்றொருவருடையதாகிறது. மற்றொருவருடையாகிறது சொல்லு செல்லாவ. மற்றொருவருடையதாகிறது சொல்லு. மற்றொருவருடையாகிறது. இன்னொரு நாள் அது வேறொருவருடையதாகிறது. அது வேறொரு வடையா வேறொரு வடையாகுது. அப்புறமா போண்டாவாகுது. அதான் பைத்தியக்கார ஆளும் மண்டை. ஏன் இந்த நாடகத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை டான்ஸ் வேஷம் போடும்ல இந்த மதுரையில் பேரு பவதாரணின்னு பேரு. எங்க பவதாரணின்னு சொல்லு பார்ப்போம். பவதாரணின்னு சொல்லு. எதுக்கு அடுத்தவங்க பேசலாம்? இல்ல சும்மா சொல்லுங்க. உங்க கூட நடிக்கிற சக நடிகை தானே. வேணா அது எதுக்கு பொம்பளை பிள்ளை அது வேற. சும்மா சொல்லியா பவதாரணின்னு? இல்ல எங்க சரியான ஆம்பளை நீ பவதாரணின்னு சொல்லு பார்ப்போம். நான் பொதுவாகவே நான் அடுத்தவங்க பேச இதெல்லாம் பேசக்கூடாது. அந்த பிள்ளை நல்லா உள்ள உங்களுக்கு தெரியும். உங்க கூட நடிச்ச பிள்ளைதான். நீங்க நடிச்சிருக்கீங்க நானும் நடிச்சேன். அது வேற. அந்த பிள்ளைக்கு பேர் பேரை சொல்லுவையா? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு நொண்ணா கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பொம்பளை பிள்ளை பேரை சொல்ல மாட்டேன். சொல்லியா நீ? மாப்பிள இவர் பேரை சொல்ல சொல்லு மாப்பிள. பவதாரணி நம்ம பேரை காப்பாத்தணும். நான் நெஞ்சில அடிச்சு சொல்லியா? என்னடா கூட்டிட்டீங்க பூரா? நம்ம பேரை காப்பாத்தணுங்க. பவதாரணின்னு சொல்லு. பவதாரணி. ஏய் வெள்ளிக்கிழமையா? என்ன கிழமையா இருந்தானே சொல்லியா? சொல்லு பாப்போம். வெள்ளிக்கிழமை பவதாரணி சொல்ல சொல்லு. வராது. பவதாரணி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பவதாரணி சொல்லு. பவதாரணி எங்க சொல்லு பாப்போம். ஏய் மம்மட்டி கணை உடைச்சு போறாதடா. நீ சொல்லியா? வேணாம் சாமி, அவங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு ஆகாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க 2 பேரும் நல்லா பேசிக்கீங்க. நானே பாத்துருக்கேன். நீங்க சொல்லுங்க. சொல்லுவாப்பா. சொல்ல தரால எல்லாரும். பாவடதாவணி. இந்த பவதாரணி பவதராணி. பவதராணி இல்ல பவதாரணி. பவதராணி. பவதராணியா? பவதாரணியா? உனக்கு சொல்ல தெரியுமா? இசைஞானி இளையராஜா இருக்காருல்ல, அவர் மகனுடைய பேர் அதான் பவதாரணி. இசைஞானி இளையராஜாவா? அவர் மக பேர் எனக்கு தெரியுமே. அவர் மக பேர் தான் பவதாரணி. அதே பவதராணி. பவதாரணி இல்ல பவதாரணி. சரி விடுங்க. அந்த அவங்க பேச்சு நம்மளுக்கு எதுக்கு? சரி வேறொருவருடையதாகிறதுன்னு சொல்லுங்க. வேறொருவருடைய. ஐயோ கவுடால பத்தியலா? ஐயோ மண்டைய புலந்து விடுவேன் பாத்துக்க. சரி இருக்கட்டும். உள்ள ஒரே சத்தமா இருக்கு. என்ன சத்தம் கேட்டுச்சு? சோண்டு கேட்டுச்சா சோண்டு கேட்டுச்சா? சோஹான் தான் கேட்டுச்சு. நீங்க அந்த கடை வச்சிருந்தாப்ல இல்ல? ஆமா. அது என்ன கடைன்னு கேளுங்க. மம்பட்டி கடை. அவரை கேட்க சொல்லுங்க. என்ன கடைங்க இது? மம்பட்டி கடை. இத தானே அவரும் சொல்றாரு. நானா அதான்டா சொன்னேன். அதானே சாமி. அட ஏயா சும்மா. சாமி தெரியாததா? என்ன அவன்ற? இல்ல கடை இது ரொம்ப சிரமா. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது. இல்ல இல்ல என்ன பெரிய சவுத்தா பறிக்கிறது ரொம்ப சிரமம் தம்பி. சரி உள்ள அந்த சத்தம் ஆளெல்லாம் சோண்டு கேட்டுச்சா? என் தங்கச்சி கூடாது. இன்னொன்னு நம்மாள். நம்மாள்னா எப்படி நடக்குமா? அது என்ன உனக்கு மட்டும்? நீங்க சாமி இல்ல அப்புறம் நம்மாள் இல்லைங்கிற எங்க ஆளு அப்படி சொல்லு. அந்த பிள்ளைய பார்க்கலாமா? நீங்க பார்க்கலாம். நானு கூப்பிடுங்க. அது முடியாது. ரொம்ப சிரமம். நீ தொடாதீங்க. நான் சுத்தம் இல்ல. மாசி மாசத்துல கல்யாணம்
உனக்கு வாச்சமா பிள்ளை பார்த்தா ஊர் மயங்கும் பிள்ளை வாச்சமா பிள்ளை ஆஹா கையும் அழகு காலும் அழகு கட்டழகு தாடி போன அப்புறம் பொசுக்குன்னு ஒண்ணு கொடுப்பாண்டி அது என்னது முத்தமா மலையோட மேலும் கூடி வரும் காலம் நினைச்சது போல முடிப்பேன் ஆசைப்பட்டு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு ஆசைப்படி புரிஞ்ச வரட்டுமே அடி அம்மாடி ஆயிரந்த வாங்கி தரட்டுமே பார்த்தா ஊர் மயங்கு மாப்பிள்ள தான் உனக்கு உனக்கு இப்படியே இருக்கிற கடவுது அமைய கடவுது ஐயோ அந்த உத்திராத கோட்டைக்கு இருக்க கூட யோகம் நம்மளுக்கு இல்லையே. போடா நீ வேற என்னை ஏன் கூப்பிட்டீங்க உன்னையே இங்க இருங்க. வந்திருக்கிறார். எனக்கு 2 புருஷர்கள் புருஷர்களா ஆமா ஏம்மா? நம்பர் 1 நம்பர் 2 சரி இது கூட பரவாயில்ல அதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிற ரெண்டுமே பிரயோஜனம் இல்ல ரெண்டுமே கிட்னி ஒரு ஆளுக்கு ஒரு கிட்னியை எடுத்துட்டேன் இன்னும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிட்னியில தான் வாழுது ரெண்டுமே நிக்கல ஆஹா. எங்க நிக்குது இனிமேல் நின்று பேரும் புகழுமா வாங்க போது உன்னை கொளுத்த போறேன்டா யாரே கோச்சிட்டு போற ஏன் கோவப்படுறீங்க கோவப்பட்டா நெஞ்சு வெடிச்சு கோவரா நீங்க கோவப்படாதீங்க இருக்கிற அப்புறம் ஒரு எதுக்கு கிட்னியை வித்துருவேன் எதுக்கு கோவப்படுறீங்க ஒன்னு எடுத்து வித்துட்டீங்களே. அப்புறம் இன்னொன்னு இருக்குல்ல அதுல தானே உயிர் வாழ்றீங்க ஐயோ ராணி உங்க அழகுல தான் நான் அவரை எங்க போயிட்டாலும் நீ என்ன பண்ணிருக்க அது அவரு இப்படிதான் டைமிங் விட்டு விட்டு எல்லாத்துலயும் டைமிங் போயிடுச்சு போ ஆத்தியார் கூட நம்மளுக்கு ஒத்தாத பண்றாரு. இல்ல காய் இது குடும்பமே டைமிங் இல்லாம தாங்க போகுது நேரம் நல்ல நேரம் குஞ்சில் பாயுது கொலா காயுது. அட போங்கள் இருந்தா தானே அது காய இனிமே நாய்க்கு தான் தூக்கி போடணும் இல்ல இன்னும் வெளியில காமிக்காத. ஆமா டேய் நீ தாண்டா கெடுக்கிற உட்காராமல நீ படுத்துற பாடு தாங்க முடியலடா சாமி வர்றார். கூப்பிடுங்க வாங்க சாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பத்தி விழலாம் அச்ச மடனா நம்மரதாதா கட்டோடு கட்டங்க பரதாதா வேண்டாமா சாமி வேண்டாமா என்ன போல பொண்ணு வேண்டாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பத்தி விழலாம் வாழ்க பெருமையிலே பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும். என் புருஷங்க 2 பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க உங்களுக்கு 3 பேருக்கு நான் பார்த்ததும் பார்த்தேன். ஆ. ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை இவ்வாறு பல நடன மாதர்களை பார்த்தும் வராத ஒரு என்ன மாசை உன்னை பார்த்தவனையும் வந்துருச்சா வந்துருச்சு. சாமி சாமி அத்தனை மும்பளைக்கா போனீங்க? அத்தனை பேருக்கும் ஆசி கொடுக்க போனேன். சாமி ம். கடைசியா என்கிட்ட வந்திருக்கீங்க 2 பேரையும் கடைசியாவா? புள்ள 2 பேரையும் வச்சு பெக்க முடியல ஆ. நீங்க வந்ததுக்காக ஒரு புள்ளைய கொடுத்துருப்போம் நாராயணா அவர் கொடுப்பாரா அவர் கொடுப்பாரா அவர் கொடுப்பாரு. நீங்க ஏன் கோவப்படுறீங்க மலைக்கு போகணுமா இல்லையா போயிட்டு வாங்க ஜாலியா ஏங்க சாமி சொல்லுமா. சின்னதை பெருசாக்குவீங்களா கண்டிப்பா. ஆமா பெருசா சிறுசா சின்னதா இருக்குவேன். இதுக்கு பெருசா இருக்கு புரோகிராம்ல சிறுசாக்கிருங்க இதுக்கு சின்னதா இருக்கு கொஞ்சம் பெருசாக்குங்க அப்புறம் உனக்கு ஏதம்மா? குடும்பத்துல இருக்கறதெல்லாம் வெளியில எனக்கு எல்லாமே இருக்கு பிரயோஜனம் இல்ல வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே. மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே. வாவெண்ணிலா உன்னைத்தானே
தேடுதே வாவில் நிலா உன்னை தானே வானம் தேடுதே வானம் தேடுதே வாவில் நிலா உன்னை தானே வானம் தேடுதே மலர் போன்ற பாதம் நடக்கின்ற போது நிலம் போல உள்ளை நான் தாங்க வேண்டும் மலர் போன்ற பாதம் நடக்கின்ற போது நிலம் போல உள்ளை நான் தாங்க வேண்டும் உடல நீயும் உடையின நானும் இணை விரியாமல் இணைந்திட வேண்டும் அதற்காக அதற்காக பரிகாற்றை முன்னம் தூது செல்ல ஏகிறேன் வாவில் நிலா உன்னை தானே வானம் தேடுதே வாவின் நிலா உன்னை தானே வானம் தேடுதே மேலாடை மூடி ஊர்கோலமாய் போவதே மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே வாவின் நிலா உன்னை தானே வானம் தேடுதே வாவின் நிலா உன்னை தானே வானம் தேடுதே அடுத்த காவல் யாரோ என் தங்கச்சி வள்ளி. அழைத்து வரும் வந்ததுக்கு புள்ள அம்மா தங்கச்சி என்னை தொட்டு அள்ளிக்கொண்டு வந்த தேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி என்னை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி அன்பே ஓடி வா அன்பாய் கூட வா அன்பே ஓடி வா அன்பாய் கூட வா பைகிரி தினமும் என்னை தொட்டு அள்ளிக் கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி சொந்தம் பந்தம் என்னை தாராட்டு தருணம் சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்ட வரணும் பொன்னி பொன்னி நதி நீராடும் வரணும் என்னை நீதம் நீயாழ வரணும் என் மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாது வந்துவிடு என்னுயிரை தீயாக்கும் மன்னர் கண்டு கொஞ்சம் காப்பாத்து தந்துவிடு அன்பே ஓடி வா அன்பாய் கூட வா அன்பே ஓடி வா அன்பாய் கூட வா ஓ பைங்கிளி தினமும் என்னை தொட்டு அள்ளிக் கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி
சொல்லடி. இதுதாம்மா புழுகு பூனை. மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் பொன்னாட மலரே, ஊஞ்சல் ஊஞ்சல் தண்ணி தானாடு. மின்னல் மின்னல் கோடி போலாடு மலரே, கல்லல் கல்லல் தமிழி பாடு குயிலே, கட்டுக்குள்ளே காடு தீரிந்த காலையை கட்டிவிட்டு கந்தை விட்டு சுந்தரே, அக்கரையும் இக்கரையும் கடந்த வெள்ளத்தை கட்டியரை வைத்துக் கொள்ள வைகிறே, என்னில் நீகடி உன்னில் நானடி என்னில் நீகடி உன்னில் நானடி ஓ பைங்கிரி தினமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி, என்னை தொட்டு பின்னி கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அண்ணே மருதமணி நாடகம் வந்தோம்ல, புடி புடி பாண்டாபடி கருப்பா நீ என்ன கேள்றா? ஆமா நீங்க என்ன சொல்லணும்? நீங்க பிடிச்ச தப்பு. நான் எப்போ உன்னை தங்கச்சி நீங்க அவங்களுக்கு நீங்க தான் பண்ற மாதிரி. இல்ல நான் எப்போ உன்னை தங்கச்சி என்னன்னு கேளுங்க முதல்ல. இங்க பாருமா, இங்க பாரு. உங்க அண்ணன் எப்படி தெரியுமா? எப்படி? வீதியில போயில பாரு, ஒரு சில வேலையெல்லாம் துரத்தும் பாரு, நாய் வந்து ஏங்க வேகமா ஓடுற வண்டியை விரட்டிட்டு போற நாய் என்ன பண்ண போகுது? துரத்தும். ஆமா அது துரத்துது. அதுக்கு அப்படியே கொடுத்து ஓட்ட சொன்னாலும் உட்காந்து ஓட்ட போகுதா? இல்ல சவாரி தான் பண்ண போகுதா? அந்த நாய்க்கு அந்த ஆசை. இப்போ எதுக்கு அந்த நாயை பத்தி வீதியில ஒருத்த பேசுறீங்க? அதே அந்த நாய் ஒண்ணு அதே மாதிரி தான் உங்க அண்ணனும். அண்ணா நான் இல்ல என்ன அதே மாதிரி உன்னை விரட்டிட்டு சும்மா விட்டுருவானா? என்ன நீ விரட்டுவியா? பெட்டிக்கார நம்பாத எங்கேயே கொடுத்து மிஸ்டர் புழுகு பூனை ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நான் உனக்கு அண்ணே? நீதான் எனக்கு அண்ணே. யார் சொன்னது? எங்க ஆத்தா உங்க ஆத்தா ஒண்ணா பிறந்து. ஏய் இருப்பா அண்ணே, நான் உனக்கு தங்கச்சி இல்லையா? ஆமா தங்கச்சி தான். நீங்க எனக்கு அண்ணன் இல்லையா? ஏய் கேட்டு இருக்கீங்களடி? அப்ப நீங்க அடுத்த அண்ணன் இல்ல? அவனுக்கு நீ தங்கச்சியாக இருக்கலாம். இருக்கலாம். நான் தங்கச்சியாக நினைக்கவில்லை. ஏ ஏ என்ன சொல்ல வர்ற நீ? சின்ன பிள்ளைல எடுத்து வளர்த்தேன். என்னண்ணே? என்னதுண்ணே? என்ன பாட்டு? இப்ப பாடணுமா? அண்ணே தர்க்க நடக்க போற டைம் இல்ல. ராஜா பாட்டு ரெடியா நிக்கிறாப்ல, அவருக்கு டைம் இல்ல. எல்லாம் தர்க்க நடக்க போகுது. நாரதரா சுவாமி அழைத்து வாருங்கள் அண்ணா. சாமி நாளை பாமாலை பாடி வரவிருப்பது எங்களது பாரம்பரியமே ஆகையினால் அண்ணே நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? புருஷனை திட்டாதீங்க, ஆசீர்வாதம் வாங்குறதுக்காண்டி நிக்கிறோம் குடும்பத்தோட. ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருவீங்களா? கொடுக்கவா? வாங்க சாமி, நாங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். ரெண்டு பேரே நம்பி பிரயோஜனம் இல்ல. நீங்க அடிக்கடி வந்துட்டு போங்க. உங்க பேர்லயாவது ஒரு புள்ள பிறக்கட்டும், நல்லா குண்டா. அவரும் வருவாரா? திருப்பி திருப்பி அவரவே கூப்பிடுறீங்க. தங்கச்சி ஆள் சூப்பரா இருக்கு. டிஸ்டி பொம்மை மாதிரி. சென்று வரும். ரெண்டு பேருக்கும் புத்திய கொடுங்க. உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு என்ன வேண்டும்? இல்லடா இருடா. எல்லாருக்கும் கேளுங்க சேர்த்து. தங்கச்சி உனக்குமா? இவர்கிட்ட கிடைக்காது. கிடைக்காது. என்ன கிடைக்காது? நான் நினைக்கிறது இவர்கிட்ட கிடைக்காது. வராதவர் வந்திருக்காரு, என்ன கேட்டாலும் அவர்கிட்ட கிடைக்கும். எனக்கு நான் மதுரையில கட்ட கிடைக்கல. நீ வாட்டுக்க என்ன கிடைக்கல? இருடா பட்டு அடிச்சு போடுவேன். சொல் கேளுடா நீ. திருமங்கலத்துல கேட்டேன் கிடைக்கல. சரி. விருந்தூர்ல போய் கேட்டேன் கிடைக்கல. காரியாடி கடை கடையா கேட்டேன் கிடைக்கல. சரி. இவர்கிட்ட போய் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். கேளுங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்ல. அவர் குடுக்கறாரு பாரு. கிடைக்காது. நான் நம்பரே கொடுப்பார் சாமின்னு. கிடைக்கும்ன்றியா? கிடைக்கும். என்ன வேண்டும்? கேட்க சொல்லுங்க சாமி. நம்பிக்கை இல்ல. தரேன்னு சொல்லுங்க சாமி, நம்ப மாட்டாப்ல. நான் தர்றியா? என்ன கேட்க போறேன்? என்ன கேட்க போறீங்க? அவர் வாய் தரேன்னு சொல்லிட்டார், தரேன். கேளு 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 கேளு. எப்படா கேப்ப? கொஞ்சம் போல கஞ்சா கிடைக்கும். அட கேளியா? கொஞ்சம் போல கஞ்சா கிடைக்குமா? ஜெய் உள்ள வைக்க பாக்குறேன். இழுச்சுக்க பே. உனக்கு தேவைப்படுதா? எனக்கு தேவையில்லை போ. இந்த கிரகத்தை கேப்ப நீ, நான் என்னத கண்டேன். அண்ணே கூட்டிட்டு போனேன். உண்மையிலே உன்னை விட்டுட்டு போக மனசு உள்ளதா இருந்துச்சு. ஏனே? ஆள் சூப்பரா இருக்கு.
ஒரு அண்ணன் கூடிய